ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த மாடல் வீநெக்கை எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த வீநெக் தைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் எடுத்திருக்க ஷோல்டரோட அகலம் வந்து 6 இன்ச்சு எடுத்திருக்கேன். இப்போது கழுத்தோட அகலம் வந்து நான் 2.5 இன்ச்சு எடுத்திருக்கேன். இது எனக்கு ரெடி அளவு. இறக்கம் வந்து 6 இன்ச்சு எடுத்திருக்கேன். இது ரெண்டுமே நான் ரெடி அளவு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போது டபுள் கலர் வீநெக் வைக்க போகிறதுக்காக இப்போ கழுத்தோட அகலத்துலேருந்து 1 இன்ச்சு எக்ஸ்ட்ராவும் கழுத்தோட இறக்கத்தில் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ராவும் வச்சு மார்க் பண்ணி ஒரு கோடு கழிச்சுக்கிறேன். என் ரெடி அளவுலேருந்து 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா நான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம நெக்கை கட் பண்ணிக்கலாம். இப்போது நெக்கு கட் பண்ணியாச்சு. இதை நம்ம தனியாக வச்சுக்கலாம். இப்போது நெக்குக்கு பேட்ச் ஒர்க் மாதிரி கொடுக்க போகிறதுக்காக 2 பீஸ் எடுக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பீஸ் நம்ம ஏற்கனவே எடுத்திருக்க கிளாத்லேருந்தே கட் பண்ணி எடுத்திருக்கேன். 2.5 இன்ச்சு அகலம் இருக்க மாதிரி எடுத்திருக்கேன். நீளம் வந்து அந்த கழுத்துக்கு வந்து எந்த அளவு நீளம் தேவைப்படுதோ அந்த அளவு எடுத்திருக்கேன். இப்போ நான் இதை வந்து நல்ல பக்கத்தை இப்படி உள்ளே இருக்கிற மாதிரி இப்படி மடித்து போட்டிருக்கேன். அந்த ஃபோல்டு சைடு மேலே பார்த்த மாதிரி வச்சுருக்கேன். இது மாதிரி ராங் சைடில் போட்டுக்குங்க. இப்போ இது அப்படியே வச்சுட்டு இப்போ நம்ம நெக்கு வச்சுருக்கோம்ல அதை வந்து கரெக்டாக இப்படி வச்சுக்க. இப்படி வச்சு அந்த ஃபோல்டு சைடு அந்த வி ஷேப்பில் எது வரைக்கும் வருதோ அது வரைக்கும் வைங்க. சென்டர் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. இப்போ அந்த வி ஷேப்பை இதில் மார்க் பண்ணிக்கிறேன். நெக்கோட வி ஷேப்பை இதில் மார்க் பண்ணிவிட்டு அதில் நான் ஒரு கோடு போட்டுக்கிறேன். இப்போ இந்த கோடு போட்டிருக்கோம்ல அந்த கோட்டு மேலேயே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்படி தைச்சிட்டு வந்து அந்த வி ஷேப் கிட்ட கரெக்டாக ஊசியை நிறுத்தி இப்படி திருப்புங்க. இப்போ தைச்சிட்டு அந்த தையல் மேலே படாமல் இதை கட் பண்ணி விட்டுக்கலாம். 1/4 இன்ச்சுக்கும் கம்மியாக துணி இருக்கிற மாதிரி இது மாதிரி கட் பண்ணி விட்டுக்குங்க. கட் பண்ணிவிட்டு சென்டராக இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. சென்டரை கட் பண்ணிவிட்டு இப்போது இதை இது மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். இப்படி ரெண்டாக மடித்த மாதிரி திருப்பினிங்கன்னா ராங் சைடு உள்ளே போயிடும். இது மாதிரி வி ஷேப் நமக்கு கிடச்சிடும். இப்போது இந்த ரெண்டாக மடித்தது இந்த சென்டரில் வந்து நம்ம குண்டூசியால் பின் பண்ணிக்கலாம். பின் பண்ணிவிட்டு இதை ரெண்டாக இப்படி மடித்ததை இந்த ஓரத்தில் தையல் போட்டு வந்துடலாம். இல்லைன்னா நீங்கள் அயன் பண்ணி கூட எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த ஓரத்துலேருந்து தையல் போட்டாச்சு. இப்போ நமக்கு வி ஷேப் கிடச்சாச்சு. இப்போ நம்ம இதுலேயே தான் இன்னொரு கலர் பீஸும் அட்டாச் பண்ண போகிறோம். அதுக்காக 1.5 இன்ச்சு அகலம் இருக்க மாதிரி 2 பீஸ் எடுத்திருக்கேன். இப்போது இந்த ரோஸ் கலர் பீஸை வந்து நல்ல பக்கம் வெளியே தெரிகிற மாதிரி ரெண்டாக மடிச்சுட்டு அந்த ஃபோல்டு சைடு அந்த வி ஷேப்பை பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க. நம்ம மடித்தது வந்து இந்த சைடு இருக்கணும். இது மாதிரி வச்சு இந்த ஓரத்தில் தையல் போட்டே வந்துடும். இதே மாதிரி இந்த பக்கமும் தைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தைச்சதுக்கப்புறமா இந்த வி ஷேப்பை இப்படி திருப்பி போடுங்க. திருப்பிட்டு இந்த க்ரீன் கலர் கிளாத்தை விட எக்ஸ்ட்ரா இருக்க அந்த ரோஸை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த வி ஷேப்பை ரெடி பண்ணிட்டோம். இது எப்படி நெக்கில் வச்சு அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்மளோட பேட்டர்னில் நெக்கை வந்து இது மாதிரி பிரித்து போட்டுக்குங்க. நல்ல பக்கம் மேலே இருக்க மாதிரி போட்டுக்குங்க. இப்போ நல்ல பக்கத்து மேலே இந்த வி ஷேப்பை இதுக்கு ஆப்போசிட்டில் இது மாதிரி போட்டுக்குங்க. இப்போ இந்த 2 ஷார்ப்னஸும் ஒன்றா மீட் பண்ணுற மாதிரி வச்சுட்டு நம்ம தையல் எந்த அளவு தைப்போமோ அங்கே வந்து ஒரு புள்ளி வச்சுக்கோங்க. 1/4 இன்ச்சு அளவு தைக்க போகிறோன்னா அங்கே ஒரு 1/4 இன்ச்சு அளவில் புள்ளி வச்சுட்டு இது மாதிரி குண்டூசியால் இப்படி வச்சுக்குங்க. குண்டூசியால் இப்படி வச்சுட்டு இப்படி திருப்பி விட்டிங்கன்னா அந்த வி ஷேப் வந்து கரெக்டாக நின்றுடும். இப்போது அப்படியே அந்த குண்டூசியை இது மாதிரி குத்தி விட்டுக்குங்க. குத்தி விட்டுட்டு இந்த வி ஷேப்பில் 1/4 இன்ச்சு அளவுலேயே நம்ம தையல் போட்டே வரலாம். இப்போ அப்படியே தைச்சின்னு வந்துட்டு நம்ம குண்டூசி குத்திருக்கோம்ல அதை எடுத்துகிட்டு அந்த குண்டூசி குத்திருக்கோம்ல அந்த இடத்துல கரெக்டாக தையல் வர மாதிரி இப்படி ஊசியை நிறுத்திடுங்க. ஊசியை நிறுத்திட்டு இப்போ அந்த கெய்டை இப்படி தூக்கி விட்டுட்டு
அந்த வி ஷேப் கிட்ட அந்த தையல் மேலே படாமல் சின்னதாக இப்படி ஒரு கட்டிங் கொடுத்துட்டு நம்ம திருப்பினோம்னா அந்த வி ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக இப்படி திருப்பி வரும். இப்போது 1/4 இன்ச் அளவில் அப்படியே தையல் போட்டே வந்துடலாம். இப்போ நம்ம தைச்சாச்சு. ஷோல்டர் கிட்ட எக்ஸ்ட்ரா இருக்க துணியை கட் பண்ணி விட்டுக்கலாம். கட் பண்ணி விட்டுட்டு இது மேலே ஒரு படிமான தையல் போட்டு எடுத்துக்கலாம். கரெக்டாக அந்த வி ஷேப் கிட்ட ஊசியை நிறுத்திட்டு திருப்பினீங்கன்னா நமக்கு அந்த ஷார்ப்னஸ் வந்து அழகாக கிடைக்கும். இப்போ நம்ம அழகாக ஒரு வி ஷேப் நெக் டிசைன் டபுள் கலரில் தைச்சிட்டோம். பேக் சைடும் இது மாதிரி தான் தெரியும். இது ரொம்ப ஈஸியான நெக் டிசைன். ஈஸியாக தைச்சிடலாம். நீங்கள் ப்ளவுஸுக்கு வச்சாலும் சரி, சுடிதாருக்கு வச்சாலும் சரி, ஃப்ராக்குக்கு வச்சாலும் சரி, ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.